ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம 30 டேஸ் 30 பிளான்ஸ் அப்படின்ற சீரீஸில் ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கும். இப்போ நான் என்னென்ன பிளான்ட்லாம் நான் இப்போ போய் வாங்க போகிறேன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் செல்ஃப் க்ரோத் அண்ட் கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 30 டேஸ் 30 பிளான்ஸ் சேலஞ்ச் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இப்போ போய் செடி வாங்க போகிறேன். அதுக்கு நான் இப்போ கிளம்ப போகிறேன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது வெளியில். ஏற்கனவே ஸ்கின்னை வந்து ரொம்ப நான் டேமேஜ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் லைட்டாக சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்படியே போயிடலாம். இப்போ இது எதுக்காக இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, நான் என்ன செடி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இல்லை. நான் என்ன செடி வாங்க போகிறதுக்கு சொல்லலான்ட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். சாரி, வெயிட் பண்ணுங்க. ஒயிட் காஸ்ட்லாம் வராது இதில். நல்ல சன்ஸ்க்ரீன். என்ன சன்ஸ்க்ரீன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சரியா? ஓகே. இப்போ நான் வந்து என்ன பிளான்ட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன்னா, சைப்ரஸ் வெயின் இல்லை, டர்ட்டில் வெயின் தான் வாங்கலான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு டர்ட்டில் வெயின் பிளான்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் சின்ன அந்த பிளாஸ்டிக் டப்பா மாதிரியான ஒரு சின்ன பிளான்டரில் வந்து நான் வச்சுருந்தேன். அதனால் வந்து அது அந்த அளவுக்கு தான். ஆனால் நல்லா சூப்பராக அழகாக வளர்ந்துருந்தது. ரொம்ப பத்திரமா பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா காஞ்சிருச்சு. அதான் சொன்னல, சம்மர் டைமில் வெயில் அதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் என்னென்னா, அவங்க எனக்கு கொடுத்தவங்க வந்து கொஞ்சமாக தான், இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சமானா இவ்வளோ பஞ்ச் இவ்வளோ கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு நிறைய வந்தது. சரி, நம்ம குட்டியாவாச்சும் எடுத்து வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் இவ்வளவோ. ஆனால் என்னால் முடியல, அது பார்த்துக்க முடியல. அதனால் ஃபஸ்ட்டு பிளான்ட்டை நம்ம வந்து இப்போ டர்ட்டில் வெயின் தான் வாங்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம கிளம்பிட்டு போயிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக நர்சரியில் காட்டுறேன். ஓகேவா? அடிக்கிற வெயிலுக்கு வந்து கெமிக்கல் ப்ரொடக்ஷன் மட்டும் பத்தாது, ஃபிசிக்கல் ப்ரொடக்ஷனும் தேவை. அதனால் ஒரு ஷாலும் மாஸ்க்கும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க போகலாம். நர்சரிக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆனால் என்னன்னா, அங்கே நான் தேடி போன டர்ட்டில் வெயின் செடி வந்து கிடைக்கல. சரி, அதனால் சுற்றி பார்த்தேன் என்னதான் செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த ஒரு செடி வந்து கிடச்சிருச்சு. அது என்னன்னா, நீங்கள் காட்டுறேன். இதான் மரிக்கொழுந்து தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் இந்த மரிக்கொழுந்தை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா, இது வந்து தலைவலி வந்து சரி பண்ணுமா. எனக்கு வந்து பயங்கரமான தலைவலி வரும். அதனால் இந்த தலைவலி சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வீடியோஸில் பார்த்தேன், இது வந்து கட்டிங்ஸ்லேருந்தே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் இருக்க பூக்கடையிலலாம் சொல்லி வச்சுருந்தேன், அப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு கிடைக்கவே இல்லை. நானும் நிறைய வாட்டி போய் கேட்டுட்டேன், எனக்கு மரிக்கொழுந்து கிடைக்கவே இல்லை. நர்சரிலேயும் எனக்கு நிறைய வாட்டி கிடைக்கவே இல்லை. இந்த வாட்டி நான் டர்ட்டில் வைன் வாங்க போய் அது இல்லைன்ட்டு, ஆனால் ரொம்ப நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் நர்சரியில் வேறு ஏதாவது செடி கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுதான் கிடச்சிது. இது கிடச்சதுக்கு அப்புறம் தான் இதை பற்றின கொஞ்சம் பெனிஃபிட்ஸ்லாம் நான் பார்த்தேன், என்னென்னலாம் இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. முடியை வந்து இது நல்லா வளர வைக்குமா, முடி கொட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ண வைக்குமா. அப்புறம் தலைவலி வந்தால் சரி பண்ணுமா. தலைவலி வந்தால் எப்படின்னா, இந்த இலையும் சுக்கும் வந்து சேர்த்து அரைச்சி பத்து மாதிரி வச்சு தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி போட்டால் வந்து தலைவலி சரியாகுன்றாங்க. தூக்கம் வராதவங்க வந்து இந்த இலையை வந்து பில்லோவில் வச்சு படுத்தா தூக்கம் வருமா. இது எல்லாமே எனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தூக்கம் வர பிரச்சனை இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஹேர் ஃபால் அதுக்கெல்லாம் வந்து தலைவலி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது இலையை இது வந்து இங்கே பாருங்கள், காஞ்சிருக்கு இந்த இலை. அதுவே அவ்வளோ வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னொன்று ஒரு சூப்பரான டிப்ஸு சொன்னாங்க. என்னென்னா, இந்த இலையை வந்து நம்ம பறித்து கபோர்டில் போட்டு வைக்கலாமா. நம்ம வார்ட்ரூஃபில் பீரோலாம் இருக்குல்ல, ட்ரெஸ் வைக்கிற இடத்துலலாம் போட்டு வச்சா இது நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் இப்போ வந்து இதை எப்படி ரீபாட் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம்.
இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இந்த க்ரோ பேக் காட்டுறேன். இந்த க்ரோ பேக்கில் தான் வைக்க போகிறேன். இந்த க்ரோ பேக்கில் வந்து ஆல்ரெடி மண் இருக்குது. இந்த மண் வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் இதில் இஞ்சி பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இஞ்சி வச்சுருந்தேன். இஞ்சி வந்து செடி நல்லா வந்து இது அழகாக. ஆனால் வந்து என்னென்னா, அதுதான் தண்ணி சரியாக ஊற்றாததுனால இப்போ அதில் வைக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் நான் கொஞ்சம் நாளாக வந்து இலை அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்குது மண். வெறும் கார்டன், அதாவது இந்த நர்சரியில் விற்பாங்கள்ல அந்த மண் தான். தொழு உரமோ இதெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் இதில் கொக்கோபீட்டும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மண்ணை வந்து நான் கொட்டிட்டு அதை கொஞ்சம் உடச்சிலாம் விட்டுட்டு அதில் தான் வைக்க போகிறேன். எதனால இந்த க்ரோ பேக்கில் வைக்கிறேன்னா, இந்த செடி வந்து நல்லா புஷியாக வருமா. இதை கட் பண்ணி விட்டால் நல்லா வருமா. இன்னொன்று என்னென்னா, இந்த செடி வந்து லைஃப் டைம் வந்து ஒரு வெறும் 4 to 5 months அவ்வளோதான் இருக்குமா. அப்புறம் இந்த கட்டிங்லேருந்தும் வளர்க்க முடியும்னு சொன்னாங்க. அதனால் நான் இப்போ அதையும் ட்ரை பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாட்டு வச்சுருக்கேன், அதுலேயும் நான் வச்சு பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம எப்படி இதில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இந்த பாண்ட் ஒன்று எடுத்திருக்கேன், அதில் இந்த மண்ணெல்லாம் கொட்டிடுறேன். வீரன் வீரன் இங்க வா. அந்த மண் அள்ளுறது இருக்குல்ல உள்ள, அதெல்லாம் எடு. கொஞ்சம் தண்ணியும் எடு. மண்ணு நல்லா இறுகி இருக்கு, அதெல்லாம் உடச்சி விட்டு லூஸா ஆக்கி போடணும். சரி, எடுத்துட்டு வா. இதெல்லாம் வந்து அந்த பழைய செடி வைக்கும் போது உள்ள போட்டு வச்சிருந்தது. பழைய வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் இருக்கு. அதில் முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். வச்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த மண்ணை வந்து உள்ள போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட வேணாம், பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த செடியை அப்படியே கவர் பிரிச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சிடலாம். இதெல்லாம் உடச்சி விடணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் அப்படியே இந்த கவரை பிரிச்சுட்டு அப்படியே வச்சிடலாம். இதில் வந்து பூச்சிலாம் எதுவும் வராது. மறிக்கொழுந்தில் தாராளமாக பயம் இல்லாமல் வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நிழலில் காலையில் ஒரு 4 hours இதில் வெயில் பட்டால் போதும். அதுக்கு மேலே இதில் வெயில் படணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, முக்கியமான விஷயம், இந்த செடிக்கு வந்து 4 to 5 months தான் வந்து லைஃப் டைம் இருக்கும். அதனால் இந்த கட்டிங்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா நம்ம கண்டினியூஸாக வீட்டில் நமக்கு இந்த செடி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கட்டிங்ஸ் வந்து அடிக்கடி எடுத்து வச்சுக்கோங்க. இலையும் வந்து கட் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம நார்மலாக அதை பித்தத்துக்கு கூட இதுக்கு டீ போட்டு குடித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நான் கேள்விப்பட்டது தான், நான் எதுவுமே ட்ரை பண்ணல. நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிவிட்டு எது பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். பித்தும் சரியாகும். நாங்கள் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா, தலைவலி சரியாகுமா, தூக்கம் வருமா, இது எல்லாமே நான் வந்து கேள்விதான் பட்டேன். போடுமா. வெரி குட், சூப்பர். ஆஃப் பண்ணிக்க கவிதா. இந்த மாதிரி வேர் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக போட்டு வச்சாச்சு. இது வந்து நல்ல தண்ணி, அதாவது நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், அதை தான் ஊற்றுறேன். நான் இதில் ஃபுல்லாக கை கழுவிட்டேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. உப்பு தண்ணி வந்து இந்த செடிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் உப்பு தண்ணி இல்லை. எந்த செடி வச்சாலுமே செடி வச்சதும் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிடணும். அப்போ தான் வந்து இந்த வேர் வந்து அந்த மண்ணு கூட கொஞ்சம் மர்ஜ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து இது இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் வந்து கட்டிங் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். எப்படி எடுக்கிறேன்றதை பாருங்கள். இது வந்து மோஸ்ட்லி வந்து நல்ல பெருசாக வளர விடாதீங்க. ஏன்னா வந்து வளர்ந்தால் வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி முத்தின இதுவாக வச்சு, என்னம்மா, சரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த லீவ்ஸ் எல்லாம் பிரித்து
ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி டீ போட்டு குடிக்கலாம். தலகாணியில் வச்சு படுத்தோன்னா அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா தூக்கம் வரும். பித்தத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே. இன்னொன்று என்ன சொல்லுமா? சரி சரிம்மா. இது மெயினாக வந்து ஒருவேளை உங்களுக்கு அதில் எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் உங்களோட பீரோவில் போட்டு வச்சாலும் பீரோ நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டெம் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து என்னம்மா? சரிம்மா. அப்படியா? சரி. இந்த மண்ணில் நார்மலாக ஒரு ஓட்டை போட்டு இதை வந்து இப்படி வச்சிடணும். அவ்வளோதான். என்னம்மா? இந்த லீவ்ஸ்லாம் கூட வேணும்னா நம்ம பறிச்சிக்கலாம். ஆனால் நான் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சிட்றேன். இதுலேயும் லைட்டாக இது நார்மலாக நான் நர்சரியிலேருந்து வாங்கின மண்ணு தான் இதுலேயும் போட்டிருக்கேன். இது போட்டு இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எப்போல்லாம் வந்து இந்த மண் ட்ரை ஆகுதோ, உள்ளே ஃபுல்லாக ட்ரை ஆகுதோ, அந்த டைமில் வந்து நம்ம தண்ணி விட்டால் போதும். அடிக்கடி நம்ம தண்ணி விட்டோம்னா வேர் அழுகிடும். அதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. முக்கியமாக இதுக்கு பூச்சிக்கெலாம் நம்ம பயப்படவே தேவையில்ல. இதில் எந்த பூச்சியுமே வராது. இப்போ இந்த செடியும் சரி, இந்த செடியும் சரி, இப்போ வந்து இது ரீபாட் பண்ணியிருக்கோம்ல, அதனால இதை வந்து கொஞ்சம் நிழல்லையே வச்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு வெயிலில் வைக்கணும்னா ரொம்ப நேரம் வெயிலில் வைக்க வேண்டாம், டைரக்ட் சன்லைட்லேயே வைக்க வேண்டாம். சொல்லுமா. சாப்பிடு. அவ்வளோ காட்டு. என்னது கற்பூரவள்ளி சாப்பிட்றா. சீ நல்லா இல்லையா? சரி. இது வந்து வெயில்லையே வைக்கக்கூடாது. கட்டிங்கில் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு வெயில்லையே வைக்காம நிழல்லையே வைக்கணும். இது ஒரு நாளைக்கு 3 to 4 hours வெயிலில் இருக்க மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் வச்சோன்னா இந்த இலை எல்லாமே காஞ்சி போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு சூப்பரான பிளான்ட்டோட நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.